வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தனி கட்சி தர்மா. நம்ம இன்றைக்கி எங்கே விளாக் பண்ண வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏ கண்டெய்னர் சர்வீஸ் தான் வந்திருக்கோம். இங்கே எல்லா விதமான கண்டெய்னர்ஸும் இருக்குது. வந்து பார்த்தா எல்லாமே கண்டெய்னர்ஸாக இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு வீடாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் குறைஞ்ச விலையில் நம்ம ஒரு வீடெல்லாம் கட்டித்தராங்க. அது என்ன ஏதுன்றது அண்ணனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணா, என்னென்ன கண்டெய்னர்ஸ் இருக்குது நம்மகிட்ட? ஷாப் கண்டெய்னர் பண்ணுறோம், ஹோம் கண்டெய்னர் பண்ணுறோம், டாய்லெட் கண்டெய்னர் பண்ணி தரோம். ப்ளஸ் அவங்க கஸ்டமர் என்னென்ன மாடிஃபை கேட்குறாங்களோ அது எல்லாமே நம்ம பண்ணி தரலாம். அவங்க என்ன விருப்பம், எனக்கு இதுதான் வேணும் அது வேணும்னா நம்ம பண்ணி தரலாம். ஸோ இப்போ பேக் ட்ராப்பில் இருக்கிற இது கண்டெய்னர்ஸ் எந்த மாடலில் சொல்லுவீங்க? இது நம்ம ஓன் ஆஃபீஸ். ஓன் ஆஃபீஸ். இதுவும் கண்டெய்னர்ஸ்? இதுவும் கண்டெய்னர் தான். இது நம்ம ஆஃபீஸ் தான் பண்ணியிருக்கோம். நம்ம செட்டப்புக்காக நம்ம பண்ணியிருக்கோம். நீங்க வாங்க, மேலே போய் பார்க்கலாம். அதையும் இப்போ இது எந்த இடத்துல இருக்கு, இந்த லொகேஷன் எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? நம்ம மணலி நியூ டவுன் வந்தீங்கன்னா விச்சூர்னு சொல்லி ஒரு ஏரியா. விச்சூர்ல சத்வா சிஎஃப்எஸ் பக்கத்துலேயே நம்ம ஏரியா இருக்கு. ஏஎஸ்ஏ கண்டெய்னர் சர்வீஸ் தான் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆபீஸ் வச்சு எத்தனை வருஷம் ஆகுது? நம்ம 2017 ஸ்டார்ட் பண்ணோம். 2018 இன்ன வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நல்லா போய்கிட்டு இருக்கு பிசினஸ். இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள ஆபீஸ் வச்சிங்கல்ல, இது கட்டி எத்தனை நாள் ஆகுது? இது ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. இப்போ இது பராமரிக்கணும்னா எப்படி? இது பராமரிக்கிறதுனா அவுட்டர் பெயிண்டிங் பிளஸ் இன்னர் பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஷீட் இன்டீரியர். இதுல உள்ள வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணோம். அதே மாதிரி அவுட்டருக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா பெயிண்டிங் தான். கண்டெய்னர் பாத்தீங்கன்னா கால்குலேட் ஷீட்டட். இதுக்கு கண்டெய்னர் துப்பு அடிக்கிறது கொள்றதுலாம் ஆகாது அவ்வளவு சீக்கிரம். அப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம்னா ஒரு கோட் பெயிண்டிங் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவுட்டர் இன்னர் பெயிண்டிங் பண்ணீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். இப்போ என்னென்ன கண்டெய்னர் இருக்கு நம்ம கிட்ட அவைலபிளா? என்னென்ன கண்டெய்னர் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? நிறைய கொடுத்துருக்கோம். ஹோம் கண்டெய்னர் பண்ணி கொடுத்துருக்கோம், ஷாப் கண்டெய்னர் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் அதிகமா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் போவோம். ரெண்டல் கொடுப்போம். ரெண்டல் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் தேவைப்படும் உங்களுக்கு. இந்த ஒரு மாசம் தேவைக்கு நம்ம கண்டெய்னர் கொடுப்போம், திரும்பி கொடுத்துருவாங்க. அந்த சர்வீஸும் பண்றோம். பிளஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் உள்ள மெட்டீரியல் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதுவும் நம்ம பண்ணி தரோம். பிளஸ் ஹோம் கண்டெய்னர் ஒரு சாதாரணமா ஒரு வீடு இல்லாம சின்னதா ஒரு இடம் மட்டும் இருக்கும், அவங்களுக்கு வீடு தேவைன்னு போது அதுக்கும் பண்ணி தருவோம். ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு கட்டணும்னா காஸ்ட் அதிகமாகும். அதனால நம்ம ஃபார்ம் ஹவுஸுக்கும் நம்ம பண்ணி தரோம் கண்டெய்னர். அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அது எல்லாமே நம்ம பண்ணி தரோம். இப்போ வாங்கிட்டு போறாங்களா, அவங்களுக்கு கேரண்டி இருக்கா? மினிமம் 1 இயர் கேரண்டி கொடுப்போம். நம்ம 1 இயர் நம்ம 1 இயர் கேரண்டி 100% கொடுப்போம். கேரண்டி 1 இயர்ல எதனா ப்ராப்ளம் ஆகுது நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அப்படிங்களா? சூப்பர். இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம்? இந்தியா ஃபுல்லா, ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்றோம். ஆனா இப்போ ஒரு கண்டெய்னர் இப்போ ஆர்டர் கொடுத்து செய்றீங்கன்னா அது எவ்வளவு நாள்ல செஞ்சு கொடுப்பீங்க? மினிமம் 7 டேஸ். 7 டேஸ் நல்லா பண்ணி கொடுத்துடலாம். நல்லா பண்ணி கொடுத்துருவீங்க. எல்லாமே 20 கெட்டு 40 கெட்டு தான் வரும் நினைப்பாங்க. கண்டெய்னர்ல என்ன மாடிஃபை பண்ணணுமோ கண்டெய்னர்ல பண்ணலாம். 20க்கு 12 வேணும், 20க்கு 40 வேணும், அந்த மாதிரி சைஸ் என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம மாடிஃபை பண்ணி தரலாம். கண்டெய்னர் 20 கெட்டு 40 கெட்டு அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. கண்டெய்னர்ல எவ்வளவு வேணா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கண்டெய்னர்ல. அதனால அது இது இல்லை, பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும், வாஸ்து பார்த்து பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லி எல்லாமே பண்ணலாம். அவங்க எந்த சைடு வாசல் கேக்குறாங்களோ அந்த சைடு வாசல் வச்சு பண்ணி தரலாம். எல்லாமே அவங்க என்ன கேக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம பண்ணி தரலாம். உங்ககிட்டயும் ஒரு ஐடியா இருக்கும், நீங்க டெமோ காட்டுவீங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணி தருவீங்க. அவங்க என்ன கேக்குறாங்களோ நம்ம பண்ணி தரலாம். ஓகே. இப்போ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி? நீங்க இங்க இருந்து இப்போ வெளி ஸ்டேட்டுக்கு இல்ல இங்க இருந்து நம்ம சென்னைக்குள்ள இப்ப தென் மாவட்டம் அதெல்லாம் இருக்குன்னா எப்படி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பாப்பீங்க? ட்ரெய்லர் வச்சுதான் மூவ் பண்றோம். பிளஸ் பாத்தீங்கன்னா லோக்கல்ல கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த ஸ்டேட்டுலாம் நம்மளே பண்ணி தரோம். அதர் ஸ்டேட் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. அங்க யாரோ கேக்குறாங்கன்னா அங்க இருந்து நம்ம பண்ணி தரோம். இப்போ நீங்க இங்க இல்லாம வெளி ஸ்டேட்டுக்கு பிரான்ச் ஸ்டேட்ல நம்ம கிட்ட இருக்கு பிரான்ச்சஸ். எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா பாம்பேல இருக்கு. பாம்பேல இருக்கு. இது ஹைதராபாத்ல இருக்கு. சூப்பர் சூப்பர். இப்போ சோஷியல் மீடியா பேஜ் எல்லாம் இருக்கா உங்ககிட்ட? இருக்கு. நம்மகிட்ட ஏஎஸ்ஏ கண்டெய்னர் சர்வீசஸ் நம்மகிட்ட பேஜ் இருக்கு. ஃபேஸ்புக்கும் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, யூடியூப் இருக்கு. ஏஎஸ்ஏ கண்டெய்னர் சர்வீசஸ். சூப்பர் சூப்பர். ஆனா இப்போ வீட்டு பர்பஸ்க்காக வராங்கல்ல, அவங்கள தாண்டி இப்போ சிறு குறு தொழில் பண்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல,
இப்போ ஒரு கடையை பிடிக்கணுன்னாவே அட்வான்ஸு எப்படி வந்தாலும் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஆகிடும். இப்போ இந்த கண்டெய்னர்ஸ் வச்சு அவங்க ஹெல்ப் பண்ணலாம்ல, அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குல்ல. இப்போ ஒரு கண்டெய்னர்ஸ் எவ்வளோ இருக்குண்ணே? கண்டெய்னர்ஸ் அதான் சொல்றது. இப்போ நம்ம ஒரு ஷாப் பண்ணணும் ஆசைப்படுறாங்க, ஒரு டீ கடையே வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணணும்னா மினிமம் மெயின் ரோட்ல ஒரு அட்வான்ஸ் பே பண்ணணும்னா நம்ம ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அட்வான்ஸ் பே பண்ணணும். ஒரு 20க்கு 8 20க்கு 10 கடையே இருந்தாலும் அதுக்கு ஒரு 5 லட்சம் மினிமம் 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சின்ன கடை இருந்தா அட்வான்ஸ் அதிகமாகுது. அந்த பேமெண்ட்ல நம்ம சொந்தமாவே வாங்கிக்கலாம் கண்டெய்னர். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்தபோது சொன்னீங்க இந்த கண்டெய்னரை இங்க பிடிக்கலன்னா இன்னொரு இடத்துக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதே கான்செப்ட் தான். இப்போ நமக்கு பிசினஸ் நடக்குது, நம்ம இங்க இருந்து வேற இடத்துக்கு மூவ் பண்றோம், அங்க போனா பிசினஸ் நடக்கும் அப்படி யோசிக்கிறாங்கன்னா மூவ் பண்ணிட்டு அங்க போய் வச்சுக்கலாம் அவங்க ஷாப். எங்க பிசினஸ் நல்லா நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு இடத்துல வச்சாதான் நமக்கு தெரியும் இந்த இடத்துல பிசினஸ் நடக்குமா நடக்காதான்னு. இது தேவையில்லை, நம்ம இந்த கடையை காலி பண்ணிட்டு வேற கடைக்கு போகணும்னாலும் அந்த இடத்துல கடை இருக்கணும். இதுன்னா அப்படி கிடையாது. இது தேவையில்லைன்னா இதை எடுத்துட்டு நம்ம வேற இடத்துல கூட போய் வச்சுக்கலாம். பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிடிக்கல, இந்த இடத்துல பிசினஸ் ஆகலன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல மூவ் ஆன் பண்ண முடியுமோ அந்த இடத்துல போயிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. இப்போ அடுத்ததா அவங்களும் இப்போ எல்லாமே மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு கண்டெய்னர் வாங்குறோம்னா அது எத்தனை வருஷத்துக்கு அது லைஃப் மினிமம்? அதான் நம்ம வந்து கண்டெய்னர் வந்து மெயின்டைன் நம்ம தான் பண்ணணும். கம்பல்சரி நம்ம பெயிண்டிங் மஸ்ட். அவுட்டர் கம்பல்சரி பெயிண்ட் அடிக்கணும். ஏன்னா மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, எல்லாமே இந்த கண்டெய்னர் பார்க்கும். இதுவும் ஒரு மெட்டல் தான். அதனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கம்பல்சரி பெயிண்டிங் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா லைஃப் மினிமம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வந்தாலே நமக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோம். ஒரு 5 வருஷம் உழைக்குதுன்னா பெரிய விஷயம் தானே. கண்டிப்பா. ஆனா இது அதிகமா பிசினஸ் பண்றவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஆமா, பிசினஸ் பண்றவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். இப்போ ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறாங்க அவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். இப்போ ஒரு வெக்கேஷனுக்காக போறாங்க, இப்போ ஒரு வீட்டுல இருந்துட்டு அங்க போய் ஃபார்ம் ஹவுஸ்ல போய் தங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ல, அதுக்கும் யூஸ் ஆகும். இப்ப மாடி எத்தனை மாடி மினிமம் 2 அடுக்கு 3 அடுக்கு கூட பண்ணலாம். 3 அடுக்கு. இப்போ ஒரே இடத்துல ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டேன்னா கீழே ஒரு இதை வச்சிடலாம், மேல ஒரு பர்பஸுக்கு மேல ஒரு பர்பஸுக்கு ஒரே இதை வைக்கலாம். நேர்ல வர முடியாதவங்களுக்கு நம்ம கிட்ட யூடியூப் சேனலும் இருக்கு, பிளஸ் இன்ஸ்டா இருக்கு, பேஸ்புக் ஐடி இருக்கு. ஏசியா கண்டெய்னர் சர்வீசஸ் போட்டீங்கனாலே நம்ம ஐடி வந்துடும். அதுல நீங்க வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், நம்மளே ரிப்ளை பண்ணிடலாம். அது என்ன இது, அதுக்கப்புறம் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஏசியா கண்டெய்னர் சர்வீசஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே வந்துடும். இன்ஸ்டால, பேஸ்புக், யூடியூப் 3 ஐடியுமே நம்மகிட்ட இருக்கு. ஏசியா கண்டெய்னர் சர்வீசஸ் இதில் சர்ச் பண்ணிக்கல வந்துடும். நீங்க அதிலே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மள மக்களே இவங்க நம்பர் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துட்றோம். இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்க ஒரு தடவை வந்து உங்ககிட்ட கால் பண்ணாலோ விசிட் பண்ணாலோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்க பிசினஸ் பண்ண போறீங்களா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல ஒரு ஆஃபீஸ் செட்டப் வைக்கணும், ஒரு கெஃபே ஓபன் பண்ணணும் அப்படின்றதப்போ இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கண்டிப்பா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணி அவங்க மாசம் நீங்க ரெண்ட் கட்டுறதுக்கு இதை நீங்க ஒரு இடத்த நீங்க பிக்ஸ் பண்ணி இதை எடுத்து நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப்பா இருக்கும். அதே தவிர அந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேற இடத்துக்கு ஈஸியா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே போல இவங்க 1 இயர் வந்து வாரண்டி தராங்க. வந்து இவங்ககிட்ட வந்து விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்துருக்கேன். நானும் ஃபியூச்சர்ல வந்து ஒரு கண்டெய்னர் வாங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. யூடியூப்ல இருந்து நம்ம ஒருத்தர் கால் பண்ணாரு, அவங்க பேர் சொல்ல விரும்பல. கருவாடு பிசினஸ் பண்ணோம். எனக்கு கண்டெய்னர்ல வந்து 20க்கு கருவாடு 16 கண்டெய்னர் சைஸ் கேட்டிருக்காங்க. நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்க வீடியோ பார்த்தா வந்தாங்க, எனக்கு கால் பண்ணாங்க. பாப்போம், அவங்க ஆர்டர் வந்ததுன்னா கம்பல்சரி நம்ம வீடியோ எடுத்து கொடுக்குறோம். நீங்க உங்க சேனல் தேங்க்ஸ். நானும் ஃபியூச்சர்ல வருவேன், எனக்கும் பார்த்து பண்ணித்தாங்க. அதே போல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாலும் அவங்களும் பண்ணித்தாங்க. கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ்.